டாலர் தெரியும் இல்லையா? டாலர்னா நம்ம கழுத்துல போடுற சாமி டாலர் இல்லைங்க, இந்த ஐயப்ப சாமி டாலர், முருகர் சாமி டாலர் இல்ல, அமெரிக்க டாலர். டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு தொடர் வீழ்ச்சி. அடப்பாங்க சார், நாங்க வேற ஏதாவது வேலையை பாக்குறோம்னு போயிடாதீங்க, வெயிட் பண்ணுங்க. டாலர் எப்படி போனா நமக்கு என்ன சார் அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல? டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி அடைவது உங்களுடைய தினசரி பால் பாக்கெட் வாங்குறீங்கல்ல, அரிசி வாங்குறீங்கல்ல, அரிசி தோசமா வாங்குறீங்கல்ல, இதுல ஒண்ணு எதிரொலிக்கும்னா உங்களால நம்ப முடியுதா? பட் நீங்க நம்பினாலும் அதான் நிஜம். டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு இன்னைக்கு என்னவா இருக்கு தெரியுமா? ஏன்னா இப்ப நான் ஒண்ணு சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்னா, இப்ப நான் சொல்ற இந்த டயத்துக்குள்ள அது மாறி இருக்கும். அவ்வளவு ஸ்பீடா அதல பாதாளத்திற்கு போய் கொண்டிருக்கிறது மோடியின் ஆட்சியில். டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்புனா என்ன? அது எவ்வளவு கீழே போயிருக்குது? மோடி ஆட்சிக்கு வரும்போது அவ்வளவு அது எவ்வளவு இருந்துச்சு? அது கீழே போறதுனால நீங்க சாமானிய உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய சேமிப்பு, நீங்க வாங்குற தங்கம் அல்லது வாங்க போற தங்கம், இதெல்லாம் எவ்வளவு பாதிப்புக்குள்ளாகுது? இவை எல்லாவற்றையும் விரிவாக பேசுவதற்கு நம்முடைய பொருளாதார வல்லுநர் திரு ஆனந்த் சீனிவாசன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சொல்லி பயணிப்போம். ஆனந்த் வணக்கம். வணக்கம். மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டரா இருக்கும்போது அரௌண்ட் 65 அந்த மாதிரி இருந்துச்சுன்னு என்னுடைய நினைவு இருக்குது, டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு. ஸோ 67 வரைக்கும் ஏதோ பீக் ஒரு வாட்டி போன ஞாபகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்பவே எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, சிலர்லாம் வந்து 40 ரூபா 50 ரூபா வரைக்கும் கொண்டு வருவார் மோடி வந்தா அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு தான் என்ன? அத முதல்ல எளிமையா புரியுற மாதிரி சொல்லுங்க. அதன் பிறகு அது இப்ப எவ்வளவா இருக்குது? அது கீழே போனதுனால என்ன மாதிரி இப்ப சாமானியனுக்கு என்ன பிரச்சனை அது சொல்லுங்க. இப்ப முதல்ல வந்து மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போது ஒரு வாட்டி 65 வரைக்கும் போச்சு. சரி. அப்போ ரொம்ப ப்ரெஷர் இருந்த போது என்ன ஆச்சுன்னா, ரகுராம் ராஜனை சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து அவர் ஸ்பெஷல் அட்வைசர் டு பிரைம் மினிஸ்டர் இருந்தாரு. அவரை வந்து ரிசர்வ் பேங்க் கவர்னரா மாற்றுதல் பண்ணி பாம்பேக்கு அமிச்சாங்க. மன்மோகன் சிங்கே டெல்லி டோக்கியோல பேசினார். டோக்கியோல ஜாப்பனீஸ் கவர்மெண்ட்ட பேசி பல இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் எடுத்து ஒரே வருஷத்துல 65ல இருந்து 56 கொண்டு வந்துட்டாங்க. சோ மன்மோகன் சிங் பதவி ஏற்கும் போது அதோட விலை $56, 56 ரூபா ஒரு டாலர். ஓகே. நீங்க ட்விட்டர்ல சுத்தி பார்த்தீங்கன்னா, ஒரு நம்ம ஊர் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு சாமியாரு, ஆனா அவர் வந்து காவி போடாம வெள்ளை போடுவாரு. மூச்சை இழுத்து வாங்கி விடுறதுல ஸ்பெஷலிஸ்ட் அவரு. எங்க மூச்சு பயிற்சி இப்படி விளக்கம் கொடுத்து நான் பார்த்தது இல்லைங்க. மூச்சை இழுத்து வாங்கி விடுறதுல ஸ்பெஷலிஸ்ட். அவ்வளவுதானே மூச்சு பயிற்சி. அவ்வளவுதான், அது கரெக்ட் தான். ஓகே ரைட்டா? அவரு வந்து மோடி ஜெயிச்சிட்டாரு, ஒரு டாலர் 5 ரூபாய்க்கு போகும், அது மாதிரி ஏதோ பேசினாரு. ஆமா, ஸ்ரீ ரவிசங்கர் அவர் பேர் ஞாபகம். ஆமா, அன்னில இருந்து நாங்க சொல்லிட்டே இருக்கிறோம், டாலரை வந்து நீங்க அது மாதிரி கட்டுக்கோப்புல வச்சுக்க முடியாதுன்னு. 2 வருஷத்துல 71 ரூபாய் இருந்த டாலர் இன்னைக்கு 84 ரூபா 40 காசுக்கு வரைக்கும் வந்துருச்சு. 84 ரூபா 41 காசு. இதை 84 ரூபா 41 காசுல விற்கிறதுக்காக இது வரைக்கும் ரிசர்வ் பேங்க் ஒரு $40 பில்லியன் வித்திருக்காங்க. 40 பில்லியன் டாலர்ங்கிறது 1 பில்லியனுங்கிறது 8000 கோடி. ஸோ இது வரைக்கும் ரிசர்வ் பேங்க் 32,000 கோடி வர்த் ஆஃப் டாலர் வித்திருக்காங்க 2 மாசத்துல. ஏன் இது மாதிரி இறங்குதுன்னா 2 காரணம். முதல் காரணம் என்னன்னா, இந்தியால இருந்து வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பணத்தை எடுத்துக்கொண்டே போயிட்டு இருக்கிறாங்க. 1,35,000 கோடி அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து வித்து எடுத்திருக்காங்க. 1,35,000 கோடி வெளில போயிருக்கு. அதனால்தான் 26,200 இருந்த மார்க்கெட் பங்கு சந்தை 23,460 வரைக்கும் இறங்கி இருக்கு. ஓகே. சோ இந்த பணம் வெளில போயிட்டு இருக்கு. அடுத்த 45 நாள்லயும் வெளில போகும். இந்தியால வந்து எப்போதுமே நம்ம இம்போர்ட் ஜாஸ்தி, எக்ஸ்போர்ட் கம்மி. சரி. அதனால நம்ம எப்போதும் டாலர் பற்றாக்குறையில இருக்கோம். இந்த சாஃப்ட்வேர்ல வர பணமும் வெளிநாட்டு இந்தியர்கள், எஸ்பெஷலி கல்ஃப், ஆப்பிரிக்கா, சிங்கப்பூர் மலேயால இருக்கிறவங்க அனுப்புற பணத்தினால நம்மளோட டாலர் ஸ்ட்ரென்த்தும், வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்தியால போடுற பணத்தினாலையும் நம்மகிட்ட வந்து ரிசர்வ்ஸ் வந்து இன்னைக்கு $680 பில்லியன் இருக்கு. அதை நம்ம வித்துக்கிட்டே இருக்கிறோம். ஸோ இல்லாட்டா ரூபா இன்னும் ஃபாஸ்டா கீழே போகணும்.
ட்ரம்ப் எலெக்ஷன் ஜெயிச்ச அப்புறமா இது வந்து ரொம்ப ப்ரொனவுன்ஸ்ட் ஆயிடுச்சு. இன்னும் பணம் அமெரிக்காவுக்கு திரும்பி போயிட்டு இருக்கு. நான் எப்போதுமே மன்மோகன் சிங் சொல்லல, பட் சிதம்பரம் சொன்னது, தட் இஸ் இவங்களோட பொருளாதார அறிவுங்கிறது ஒரு ஸ்டாம்ப் பின்னாடி பின்னாடி எழுதலாம். அவ்வளவுதான் அவங்க பொருளாதார அறிவு. இவங்க வந்து இதை 20 ரூபாய்க்கு ஆக்குறேன், 40 ரூபாய்க்கு ஆக்குறேன். அதே மாதிரி 56 ரூபா போனும்போது அன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் குஜராத் பேச்சின பேச்சு அதெல்லாம் இன்டர்நெட்ல இருக்கு, நீங்க பார்த்திருப்பீங்க, போய் பார்க்க சொல்லுங்க. டாலரோட வந்து ஃபண்டமெண்டலா இந்தியன் எக்கானமியோட ஸ்ட்ரென்த்தை காட்டுது. நியர்லி 50% விழுந்திருக்கு. 56 ரூபா இருந்ததுன்னா 50%னா 28 ரூபா விழுந்தா 50%. கரெக்டா அந்த 50% விழுந்துருச்சு. தட் இஸ் 50% அதோட வேல்யூ விழுந்துருச்சு. நீங்க டாலரை ஒரேடியா ஸ்ட்ரென்தனும் பண்ணக்கூடாது, ஒரே வீக்கனும் பண்ணக்கூடாது. அது அப்படியே ஒரு நடுநிலையில வச்சிருக்கணும். ஏன்னா ஓவராலா ஸ்ட்ரென்த் ரொம்ப ஓவரா, அதுதான் மன்மோகன் சிங் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு லெவல்ல பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ரொம்ப இறங்கவும் விட மாட்டாங்க, ரொம்ப ஏறவும் விட மாட்டாங்க. இப்ப நம்ம தண்ணி குளிக்கிறச்ச வெது வெதுன்னு தண்ணி இருக்கணும். ரொம்ப பச்சை தண்ணியில குளிச்சாலும் ஜலதோஷம் வந்துடும். கொதிக்கிற வெந்நீர்லயும் உங்களால குளிக்க முடியாது. நீங்க அந்த பயிற்சி சாமியார் சொல்ற மாதிரி இது 5 ரூபாய்க்கு போயிட்டீங்கன்னு வைங்க, உங்க ஐடி கம்பெனில எல்லாம் இழுத்து பூட்டு போட்டுற வேண்டிதான். ஓகே. ஏன்னா உங்களுக்கு வந்து எவனும் ஐடி கம்பெனில வேலையை கொடுக்க மாட்டான். டாலர் 5 ரூபாய் ஆயிடுச்சு, 20 ரூபாய் ஆயிடுச்சுன்னா. அதே சமயத்துல இந்த சைடு ஒரேடியா இறங்கிடுச்சுன்னு வைங்க, நம்ம இறக்குமதி பொருள்லாம் ரொம்ப காஸ்ட்லியா போயிடும். நம்ம என்னெல்லாம் இறக்குமதி பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பருப்பு வகையரா இந்தியால கிடையாது. உங்களோட பருப்பெல்லாம் வந்து ஆஸ்திரேலியாலையும் கனடால இருந்தும் வருது. இப்ப கனடா நம்மளுக்கு பருப்பு தரது நிறுத்திடும். ஏன்னா இந்தியாவுக்கும் கனடாக்கும் தாரார் ஆயிடுச்சு. சோ பர்மா, கனடா, ஆஸ்திரேலியால இருந்தா நம்ம பருப்பு வருது. நீங்க சமைக்கிற எண்ணெய் இருக்குல்ல, பாமாயில், அது இந்தியால கிடையாது. அது வந்து இந்தோனேஷியா, மலேசியால இருந்து வருது. சோ நீங்க சாப்பிடுறதுல உங்களோட பருப்பு, பாமாயில் விலை உடனே ஏறிடும். இதுல வந்து பொருளாதார அறிவு உங்களுக்கு கம்மி நம்மளால எப்படி சொல்ல முடியுதுன்னா, இந்தோனேஷியால என்ன பண்ணாங்க, பாமாயில் விலை எக்ஸ்போர்ட் கம்மி ஆயிடுச்சுன்னு அங்க விலைய குறைச்சான். எப்படி விலைய குறைச்சானா, அங்க டாக்ஸ குறைச்சான். சரி, தீபாவளி சமயத்துல இந்த பாமாயில் நம்ம மக்களுக்கு சீப்பா கிடைக்கணும் தானே ஒரு நல்ல ஆட்சியர் யோசிக்கணும். இந்தோனேஷியாவை விலை குறைச்சிட்டான்ப்ப, நம்ம விலைய குறைச்சா நல்லா இருக்கும், மக்களுக்கு நல்லா லாபகரமா இருக்குமே, உடனே இங்க டாக்ஸ் அம்மையார் ஏத்திட்டாங்க. எப்படி பெட்ரோல் விலை குறைஞ்ச உடனே டாக்ஸை ஏத்தி விட்ட மாதிரி டாக்ஸை ஏத்திட்டாங்க. அதனால இப்ப பாமாயில் பாமாயில் விலை ஏறும், பருப்பு விலை ஏறும். உங்களதுல நீங்க என்ன பேட்டி எடுக்கல, ட்ரம்ப் ஜெயிச்ச உடனே தங்கம் விலை குறையும் நான் சொன்னேன் முதல் நாள், சன் நியூஸ்ல சொன்னேன்னு நினைக்கிறேன். அது பாத்தீங்கன்னா 7400 இருந்து நீங்க 6900 ரூபாய்க்கு இறங்கிடுச்சு. 400 ரூபாய் இறங்கி இருக்கு நான் சொன்ன மாதிரி. இந்த ரூபா வந்து ஒரு 50 பைசா குறைஞ்சிருக்கு. இந்த 50 பைசா குறையாம இருந்திருந்தா தங்கம் 6850 ரூபாய், 6800 ரூபாய்க்கு வாங்கியிருக்க முடியும். ஒரு சைட்ல நீங்க விலை இறங்கிச்சுன்னா இந்த இறக்குமதி பண்ற பொருள் எல்லாம் விலை காஸ்ட்லி ஆகும். ஓகே. அதாவது டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி அடைந்தால் நம்ம இறக்குமதி பண்ற பொருளுடைய விலை ஏறும். தட் மீன்ஸ் நம்ம எல்லாத்தையும் டாலர்ல தான் வாங்கிட்டு இருக்கோம். ஓகே. பருப்பு, பாமாயில், குக்கிங் கேஸ், பெட்ரோல், டீசல், இதெல்லாம் என்ன நம்ம டாலர்ல வாங்குறதுனால, இதெல்லாம் டாலர்ல வாங்குறதுனால இதெல்லாம் ஏறும். ஆனா உலக சந்தையில மந்தி இருக்கிறதுனால நம்ம சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட் ஒன்றும் பெருசா ஏறல. நம்ம ஊர்ல மெயினா எக்ஸ்போர்ட் பண்றது சாஃப்ட்வேர், பார்மசூட்டிக்கல்ஸ் தான் மெயினா. திருப்பூர்ல இருந்து இது போகுது, எது டெக்ஸ்டைல்ஸ். திருப்பூர் அந்த வெஸ்டர்ன் பெல்ட்ல இருந்து டெக்ஸ்டைல்ஸ் கொஞ்சம் போகுது. அதுக்கப்புறம் அந்த ஆம்பூர், வாணியம்பாடி அந்த இடத்துல இருந்து லெதர் போகுது. பட் அதெல்லாம் ரொம்ப கம்மி. மெயினா வந்து பங்களாதேஷ், வியட்நாம்ல இருந்து போகுது அதெல்லாம். சோ நீங்க என்ன பண்ணணும், ரொம்ப ஏறவும் விடக்கூடாது, ரொம்ப இறங்கவும் விடக்கூடாது. ஆனா இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரேடியா நாங்க ஏத்துவோம். நீங்க சுப்பிரமணியம் சுவாமி சொன்னதை பாருங்க,
இந்த மூச்சு பிடிச்ச சாமியார சொல்றத பாருங்க, ம், பிரதமர் சொன்னதை பாருங்க. ம், இவங்கெல்லாம் நாங்க டாலரை கொண்டு போய் 40 ரூபா ஆக்குவோம், 30 ரூபா ம். ஆக்குவோம், 20 ரூபா ஆக்குவோம், சில பேர் 5 ரூபா ஆக்குவோம். ஒரு ரூபா இப்படிலாம் தான் ஆக்குவாங்க, பேசு. $1 1 ஒருத்தர் சொன்னாரு. அது சுப்பிரமணியன் சுவாமி. இதெல்லாம் பண்றேன்னு சொன்னதும் தப்பு, ஒரேடியா இறக்கி விடுறதும் தப்பு. அப்படின்னா இவங்களுக்கு பொருளாதாரம் தெரியலன்னு அர்த்தம். இப்போ வந்து எனக்கு 2 விஷயத்த நீங்க வந்து சொல்லியிருக்கீங்க. ஒண்ணு, நாம எல்லா வணிகத்தையும் டாலர்ல பண்றோம், பெருவாரியான இறக்குமதிகளை. எனவே நம்ம வந்து நம்ம வந்து ₹1, அதாவது ₹50 கொடுத்து வாங்கின இடத்துல இப்ப ₹70 கொடுத்து வாங்க வேண்டியிருக்கு, அல்லது ₹80 80 கொடுத்து ரூபா, வாங்க வேண்டியிருக்கு. அது 80, 80 ரூபா. ₹82, ₹83 கொடுத்து வாங்க வேண்டியிருக்கு. அதே பொருள், அதே வேல்யூ நம்ம ₹50 கொடுத்த இடத்துல இப்ப ₹80 கொடுக்க வேண்டியது. ஏன்னா நம்முடைய பொருளாதாரம் கீழே போகுதுன்னு. பொருளாதாரம் கீழே போனதுக்கான காரணத்தை சொல்லுகின்ற பொழுது நீங்க வந்து அமெரிக்க நிறுவனங்கள் அங்க இருந்த முதலீடுகளை அவன் வந்து எடுத்துட்டு போயிட்டான், அவன் வந்து நிறைய திருப்பி எடுத்துட்டு இங்க போயிட்டான். நிறைய எடுத்துட்டு போயிட்டான், அதனால அது இறங்குதுங்கிறீங்க. இப்படி அதிகமா கொடுத்து வாங்குறதுனால அது மக்கள் தலையில தான் முடியும், விலைவாசி ஏறும் டெஃபினட்டா, அப்படிங்கறதையும் வந்து டெஃபினட்டா. சொல்றீங்க. ஓகே, இது அளவுக்கு புரியுது. எனக்கு இப்ப இருக்கக்கூடிய கேள்வி, இவங்க எல்லாம் ஏன் இந்தியாவிலிருந்து தங்களுடைய முதலீடுகளை எடுத்தார்கள்? ஏன்னா வந்து இவர் சொன்ன அளவு ஒன்னும் பிசினஸ் இல்ல. இப்ப 3 பெரிய ஆளு சொன்னதை பிசினஸ் எடுங்க. ம், என்னோட மக்கள் பேச்சுங்கிற சேனல்ல நான் போட்டிருந்தேன் ம், 2 வாரத்துக்கு முன்னாடி. ம், நெஸ்லேயோட ஓனர், அதுவும் அவர் மயிலாப்பூர், எங்களை சேர்ந்தவர், எங்க கம்யூனிட்டியை சேர்ந்தவர், ம். சுரேஷ் நாராயணன் பேரு. அதனால அவர் ஓகே. பொய் சொல்ல மாட்டார். அவர்லாம் பக்தாள். ம். பக்தாள்லாம் பொய் சொல்ல மாட்டாங்க. அப்படின்னு ஒரு அவரே நம்பிக்கை என்ன அவங்களுக்கு. சொன்ன, அவங்க நம்புறாங்கல்ல, நான் நம்புறேன்னா அடுத்தது இல்லையே. அவங்களுக்கு, நீங்க இல்ல அவங்களுக்கு. ஓகே, அவங்களுக்கு நம்பிக்கை. ஓகே. பக்தாள் பொய்யே சொல்ல மாட்டாங்க. ம், அவரே என்ன சொன்னார்னா, இந்தியால மிடில் கிளாஸ் செத்து போயிடுச்சுன்னாரு. ம், நான் சொல்ல, சுரேஷ் நாராயண் சொன்னாரு. அதே மாதிரி மாருதி கம்பெனியோட சேர்மனா இருக்க ஆர்சி பார்கவா என்ன சொல்றாருன்னா, இது மாதிரி இந்தியர்களால 10 லட்சம் ரூபாய்க்கு கம்மியா இருக்கிற காரை வாங்குறதுக்கு இந்தியர்களுக்கு முடியலங்கிறாரு. ம், அப்போ புதுசா வேலைக்கு ஆளுங்க போய் கார் வாங்குறது நிறுத்திட்டாங்க. ம், அது வந்து கார் மட்டும் கிடையாது, 2 வீலர் கூட அப்படிதான். ம், இப்ப சீப் 2 வீலரும் அந்த கதி தான், காஸ்ட்லி 2 வீலரும் அந்த கதி தான். ம். சோ மக்கள்கிட்ட வாங்கும் சரண் குறைஞ்சிருச்சு. ஓகே. வாங்கும் சக்தி குறைஞ்சிருச்சுன்னா கம்பெனியால ப்ரொடியூஸ் பண்ணி லாபம் பண்ண முடியாது. இப்ப சமீபத்தில் ஒரு பிரிட்டானியா சொல்லுங்க, சொல்லுங்க. பிரிட்டானியா கம்மியா பிஸ்கெட் வித்திருக்காங்க. ம், நெஸ்லே கம்மியா மேகி நூடுல் விற்கிறான். ம், இந்துஸ்தான் யூனிலீவர் கம்மியா சோப் வாங்குறான். ம், கோகோ கோலா கம்மியா கோகோ கோலா கொடுக்குறான். கோகோ கோலாவோட பாட்லிங் பிளான்ட்டை கூட இன்னொரு கம்பெனிக்கு கைமாத்தி வித்து பணத்தை வெளில எடுத்துட்டு போறாங்க. ஹியூண்டாய் கார் கம்பெனி இந்தியால பப்ளிக் இஷ்யூ பண்ணி பணத்தை வெளில எடுத்துட்டு போயிருக்கிறான். $3 பில்லியன் வெளில எடுத்துட்டு போயிருக்கான். இங்க ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்துல தான் அவங்க கடை ஓகே. ஃபேக்டரி இருக்கு. இவங்க எல்லாருமே அவங்க பணத்தை வெளில எடுத்துட்டு போனாங்கன்னா இந்தியாவோட மார்க்கெட்டு கம்மி ஆயிடுச்சு, மக்கள்கிட்ட வாங்கும் சக்தி இல்லை அப்படின்னு ஆயிடுச்சு. இதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, இப்ப ரீசெண்டா 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ரிப்போர்ட் வந்தது. என்ன ரிப்போர்ட்னா, கார்ப்பரேட் டாக்ஸ் கலெக்ஷன் கம்மியா இருக்கு. ஓகே. தனிமான வரி, தட் இஸ் இண்டிவிஜுவல் இன்கம் டாக்ஸ், டைரக்ட் டாக்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. அப்பனா என்னன்னா, மக்கள் மேல சாதாரண மக்கள் மேல சுமையை ஏத்திட்டு கார்ப்பரேட் சுமையை குறைச்சிக்கிட்டே வரீங்க. சோ மக்கள் மேல சுமையை ஏத்தினா வந்துட்டு செலவு பண்ண காசு இல்ல. ரீசெண்டா கேவி காமத் கூட சொல்லி இருக்கிறாரு, அவரும் நம்மளவாதான், மேங்களூரை சேர்ந்தவர். ரூரல் இந்தியால வந்து மக்கள்கிட்ட செலவு பண்ணதுக்கு காசு இல்லாதனால கடன் நிறைய வாங்கிட்டாங்கிறாரு. சோ கிராமப்புறத்துல சில வேலை வாய்ப்பு இல்ல. இதுக்கு இன்னொரு எவிடன்ஸ் வந்து மன்ரேகான்னு ஒண்ணு மன்மோகன் சிங் போட்ட 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கு, மக்கள் நிறைய அதை கேக்குறாங்க. அதனால நீங்க வந்து இத வந்து பெருசு பண்ணணுங்கிறது, இது வேலை வாய்ப்பு இல்லைங்கிறது உண்மை. சோ இத வந்து நாங்க 2 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். கே ஷேப் ரிகவரின்னு ஒண்ணு இருக்கு. பணக்காரர்கள் பணக்காரன் ஆயிட்டே போறாங்க, ஏழை ஏழை ஆயிட்டே போறான். இது ஒரு பெரிய காரணம்.
ஓகே, நீங்க நடுநிலை அப்படிங்கறது அது என்ன சொல்றது, நடுத்தர வர்க்கம், மிடில் கிளாஸ் பீப்புள் குறைஞ்சிட்டு போறாங்க அப்படின்னு நெஸ்லே உரிமையாளர் சொன்னாருன்னு சொன்னீங்க. அப்போ மிடில் கிளாஸ் பீப்புள் பணக்காரங்கள் ஆயிட்டான்னு அர்த்தமா? அது எப்படி? ஓவர் நைட்லாம் பணக்காரன் ஆக முடியாது சரி. செந்தில். மிடில் கிளாஸ் பீப்புள் ஏழை ஆயிடுறாங்க. மிடில் கிளாஸ் ஏழை ஆயிட்டாங்க. ஏழை மிடில் கிளாஸுக்கு போறது நின்னு போயிடுச்சு. நின்னு போச்சு. அதான் ஏழை அப்படிங்கிற இடத்துல மிடில் கிளாஸுக்கு போறது இது நிக்குது. ஓகே. இப்போ சமீபத்தில் இன்னொன்னு பார்த்தேன், நிறைய கார்கள் வந்து தேங்கி நிக்கிற மாதிரி ஒரு பெரிய ஷெட்ல வந்து காரா வரிசையா நிப்பாட்டிக்கிற மாதிரியும், கார் விற்பனை பெருமளவு சரிவு. எனவே கார் வாங்குறது முடிவு பண்ணீங்கன்னா இப்ப வாங்காதீங்க, பெரும் அளவுல விலையை குறைக்கிறதுக்கு கார் கம்பெனிஸ் திட்டமிட்டு இருக்குன்னு ஒரு செய்தி பார்த்தேன். அது உண்மையா? இல்ல கார் கம்பெனியை இதுக்கு மேல விலையெல்லாம் குறைக்க முடியாது. ம். கார் கம்பெனிக்காரங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு 80,000 கோடி வரைக்கும் மெட்டீரியலை டீலர் தலையில கட்டிட்டான். ஓகே. இந்த நவராத்திரியிலயும் தீபாவளியிலயும் விற்கும் அப்படின்னு அந்த கம்பெனில அவங்க தலையில கட்டிட்டாங்க, டீலர் தலையில. டீலர் அதை விற்கலன்னு சொல்றான். 90 நாளைக்கு விற்க வேண்டிய கார் அவங்க ஸ்டாக்ல இருக்குன்னு சொல்றாங்க. சோ நீங்க பார்த்தது கம்பெனியோட ஸ்டாக் இல்ல, டீலர் வாங்கிட்டு விற்க டீலர் வாங்க முடியாம கட்டப்படுறது தான் அது. மோடி ஆட்சியில கார் கூட வாங்க முடியலையா? கார் என்ன, டூ வீலரே வாங்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க காரை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. இது ஒருவேளை பாகிஸ்தானோட சரியா இருக்குமா மிஸ்டர் ஆனந்த்? இல்லப்பா, பிஸ்கெட் வாங்கறதுக்கு கூட காசு இல்ல. அதனால நம்ம பாகிஸ்தான் ஒரு ரியலி ஒரு பெரிய பொருளாதார சிக்கல் ஒண்ணு இருக்கு. வேற வந்து மக்கள்கிட்ட வாங்கும் தரம் குறைஞ்சுக்கிட்டே போகுது. எனக்கு சீரியஸா ஒரு டவுட். இந்த வாங்கும் திறன் குறையிறது, ஏழை மக்கள் ஏழையாகவே போகுது, ஏழை மக்கள் நடுத்தர மக்களாக போகாமல் இருப்பது, இதுல வந்து ஹிந்துஸும் பாதிக்கப்பட்டிருக்காங்களா? இதுல என்ன ஜாதி தெரிஞ்சா, ஜாதி மதம் தெரிஞ்சா வரும்? இல்ல கேக்குறேன். இல்ல ஹிந்துக்களுக்காக ஒரு கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு கட்சி பாஜக, அவங்க ஆட்சியில உள்ள சிக்கல்னா ஹிந்துக்களுக்காக பாதிப்பு இல்லாம இருக்கணும் இல்லையா? அதுக்காக கேக்குறேன். அப்ப இது வந்து ரிலிஜன் பார்க்காது, இது ஜாதி பார்க்காது. ஹிந்துஸும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. மேல் ஜாதி ஹிந்துக்காரனுக்கும் ப்ராப்ளம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எல்லாருக்கும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா பாதிச்சாலும் பரவாயில்ல, பட்டினி கிடந்து செத்தாலும் பரவாயில்லன்னு கொஞ்சம் பேர் பாஜக ஆதரிக்கிறாங்க இல்லையா? அதுக்காக கேட்டேன். ஏன், என்ன முந்தா நேத்து ஒருத்தர் பார்த்தாரு ஹோட்டல்ல. அவர் என்ன சொல்றாரு என்கிட்ட, நீங்க பொருளாதாரம் பேசுறதெல்லாம் கரெக்டா பேசுறீங்க, தங்கம் மேல கரெக்டா சொல்றீங்க, எல்லாம் கரெக்டா சொல்றீங்க, நீங்க பொருளாதாரம், ஆனா நான் பிஜேபி ஆதரவாளர், நீங்க காங்கிரஸ்காரர். என்னோட சேர்ந்து புகைப்படம் எடுத்துட்டு போனாரு. சரி, தமிழ்நாட்டுல எல்லாம் உண்மைதான், ஆனா நானும் பாஜக ஆதரிப்பேங்கிறாரு. ஆமா, அப்ப நீங்க என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் செய்ய முடியாது, கஷ்டம் தான். திருத்துறது கொஞ்சம் கஷ்டம் தான். தமிழ்நாட்டுல நான் சொல்றேன். அப்ப வட இந்தியால எப்படி இருக்கும்? வட இந்தியால எப்படி இருக்கும் நீங்க கணக்கு போடுங்க. இந்த ரிலிஜனுங்கிற விஷத்தை ஆணித்தனமா மக்கள் இதுல மனசுல அவங்க ஏத்திட்டாங்க. இப்ப இந்த நிறுவனங்கள் வெளியில போறதுக்கு வேறு சில ரீசன்ஸ் இருக்கா? இப்ப நான் சீரியஸாவே கேட்கிறேன். நார்த் இந்தியால வந்து தொடர்ச்சியாக வந்து மத ரீதியாக நடத்தக்கூடிய தாக்குதல்கள், மாட்டுக்கறிக்கான்னு சொல்லி அடிக்கிறது, வீடுகளை அடிக்கிறது, புல்டோசர் கொண்டு அடிக்கிறது, இதனால ஏற்பட்டக்கூடிய சட்டம் ஒழுங்கு சிக்கல்கள், இதெல்லாம் பாக்குற நிறுவனங்கள் இந்தியா பாதுகாப்பற்ற நாடு அப்படிங்கிற ஃபீலுக்கு வர்றாங்களா? இப்ப நார்த் இந்தியால பெரிய கம்பெனி எல்லாம் கிடையாது. ஆனால் நீ நார்த் இந்தியா நம்ம நொய்டா ஒட்டி இருக்காங்க, அதெல்லாம் ரொம்ப சின்ன கம்பெனி, டெல்லி கம்பெனி, அதெல்லாம் நேஷனல் கேபிட்டல் ரீஜன் பாங்க. கேட்டா யூபி பாங்க, ஆனா அது பேரு நேஷனல் கேபிட்டல் ரீஜன். ரைட்டா? ஹரியானால கொஞ்சம் இருக்கு. ஹரியானால ஒரு போர்ஷன், டெல்லியை ஒட்டின ஊர்ல மாருதியை நம்பி ஒரு பெரிய ஃபேக்டரி இருக்கு. பட் மெயினா இருக்கிறது வந்து வெஸ்டர்ன் இந்தியா அண்ட் சவுத் இந்தியால தான் மெயின் ஃபேக்டரிஸ் எல்லாமே இருக்கு. இந்த இப்ப குஜராத்ல இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த நியூஸ் மினிட்னு ஒரு பெரிய வெப்சைட் இருக்கு. நம்ம 2 பேரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், என்னோட க்ளோஸ் நண்பர் தான் அதுல இருக்காரு. சோ அதுல ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு, எப்படி வந்து தமிழ்நாட்டுக்கும் மகாராஷ்டிரா தெலுங்கானாக்கு வர வேண்டிய கம்பெனிகளை நான் இன்னும் உங்களுக்கு சப்சிடி தரேன், உங்களுக்கு குஜராத் தமிழ்நாட்டிலேயே வளர்ந்த கம்பெனி ஒண்ணு முருகப்பான்னு ஒரு கம்பெனி இருக்கு. முருகப்பாவே கொண்டு போய் அவங்க ஃபேக்டரிய குஜராத்ல போட்டிருக்காங்க, டொலேராங்கிற இடத்துல. அதே மாதிரி டாடா கம்பெனி கோயம்புத்தூர்ல இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதை கொண்டு போய் குஜராத்ல போட்டதா அந்த ஆர்டிக்கல் இருக்கு.
ஸோ இப்போ என்ன பண்றாங்கன்னா, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுங்கிறது நியூட்ரலா இருக்கணும். ஒரு எந்த ஸ்டேட்டுக்கும் பாரபட்சம் பார்க்கக்கூடாது. வாஜ்பாய் லெவல்ல கூட அது மாதிரி டிஃபரன்ஸ் பார்த்தது கிடையாது. இப்போ இவர் என்ன பண்றாருன்னா, இன்ஃபேக்ட் அந்த மைக்ரான்ங்கிற கம்பெனியை பத்தி அந்த நியூஸ் மினிட்ல எழுதின போது என்ன சொல்றாங்கன்னா, பிரதமரோட ஆபீஸை பார்த்துட்டு வெளில வந்த உடனே ஹெலிகாப்டர் வச்சு நேர கொண்டு போய் குஜராத்ல இறக்கிட்டாங்க. அவர் தெலுங்கானாக்கு போறதா இருந்தார். ஸோ மற்ற தென்னிந்தியாவுக்கு வர வேண்டிய ப்ராஜெக்ட் எல்லாம் எடுத்து குஜராத் பக்கம் கொண்டு போறாங்கன்னு அந்த ஆர்டிக்கல் சொல்லுது. அந்த ஆர்டிக்கலோட லிங்க் உங்கள்கிட்ட இருக்கும். அது நான் பார்த்தேன். நான் அந்த ஆர்டிக்கல் பார்த்தேன். எஸ், தெலுங்கானா முதலமைச்சருமே அதை கண்டிப்பார். இவ்வளவு சிக்கல் இருக்குது. இப்போ நம்ம நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். இது வந்து டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு மேலும் இன்னும் அதிகமாக வீழுவதற்கான வாய்ப்பு இருக்குதா? ஒண்ணு, தங்கத்தின் விலையில இது எந்த அளவுக்கு எதிரொலிக்கும்? தங்கத்தின் விலை இதனால கூடுமா குறையுமா? இப்போதைக்கு அடுத்த 3 மாசத்துக்கு தங்கத்தின் விலை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கே 7,000 ரூபாய்க்கு கம்மியா போயிடுச்சு. ஸோ இன்னும் ஒரு 100-200 ரூபாய் குறையலாம். அது ஓவராலா குளோபல் மார்க்கெட்ல தங்கம் குறையறதுனால அடுத்த 10 மாசத்துக்குள்ள 85 தாண்டிடும் ரூபா. அண்ட் அடுத்த எலெக்ஷன் வரத்துக்குள்ள 95 ரூபா வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. 2029க்குள்ள இந்த அரசாங்கம் போறதுக்குள்ள 100 தொடுமா அப்படிங்கறதுதான் போட்டி. பட் நான் உண்மையிலே சீரியஸா சொல்றேன். நான் வந்து ஒரு இதுல வந்து இது மாதிரி ஒரு தீவிர பாஜக ஆதரவு பேசும்போது சொல்றான், எப்ப கீழே இறங்கிட்டு நான் எவ்வளவு அப்படின்னா அவனுக்கு அது புரியல. மன்மோகன் சிங் இருக்கும்போது 60 ரூபாப்பா, இப்ப 83 ரூபாப்பா அப்படின்னா, அப்ப வளர்ந்துருக்குல்ல அப்படிங்கிறான். வளரலடா, அது 83 ரூபா போகக்கூடாடா, அது கீழே வரணும்டான்னா நீங்க வந்து உங்களுக்கு நீங்க தேசப்பட்டு இல்லாதவன்னு திட்ட ஆரம்பிச்சிட்டான். என்னடா இப்படி கிளம்பி இப்ப நீங்க 100 ரூபாய் போச்சுன்னா அதை வளர்ச்சின்றாங்க. அது இல்ல, எனக்கு என்ன டவுட்னா, மோடி இதை சொல்லிய கூட ஓட்டு கேட்டாலும் கேட்பாரு. மன்மோகன் சிங் இருக்கின்ற பொழுது மேரா தேஷ்மே 60 ரூபாயே, இப்போ 100 ரூபாயே அப்படிம்பாரு. இதையும் நம்பி ஓட்டு போட்டாலும் ஓட்டு போட்டுருவாங்கல்ல. இதை விடுங்க, தமிழ்நாட்டுல இனப்படுகொலை நடக்கிறதுன்னு சொன்னாங்க பாருங்க, அதோட என்ன காமெடி இருக்கு? அவ்வளவுதான், அதெல்லாம் விடுங்க, அவ்வளவுதான். ரைட். நீங்க எழுப்பலாம், செந்தில். தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்ப முடியாது. முடியாது. முயற்சி பண்ணுவோம். தூக்கத்தில் உறக்கத்தில் இருக்கும் மக்களை தட்டி எழுப்புவோம். அவர்களுக்கு பொருளாதாரத்தை புரிய வைப்போம். நாடு சிக்கலில் இருப்பதை புரிய வைப்போம். இந்த சிக்கல் தான் பிரதான சிக்கல். இதை விடுத்து மக்களை மடைமாற்றுவதற்காக மத ரீதியிலாகவும் சாதி ரீதியிலாகவும் மக்களை பிளவுபடுத்தக்கூடிய பாஜகவின் பிளவுவாத அரசியலை மக்களுக்கு விளக்குவோம். அதான் நம்முடைய நோக்கம். அந்த அடிப்படையில டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி அடைவது ஏன், அதனால் சாமானிய மக்களுக்கு என்ன பாதிப்பு என்பதை வழக்கம் போல மிக தெளிவாக எடுத்து வைத்தார் திரு ஆனந்த். நன்றி திரு ஆனந்த். நன்றி. நிறைவேற்றலாம் சொந்தங்களே. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் ஆதரவை தாருங்கள். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.